ஸோ இப்போ நம்ம வந்து தூங்கும்போது நம்ம தலைக்கு பக்கத்துலேயே நம்ம தண்ணியை திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது நம்ம ஒரு எண்ணத்தில் இருப்போம், இங்கே ஒருத்தங்க எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லாரோட எனர்ஜியுமே அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ரிசீவ் பண்ணுவோம். எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அது பண்ணாதான் நடக்கும். அது அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு அதே மாதிரி வீடு கிடைக்கும். இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க அப்ராடில் இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை இல்லாத அம்மாக்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களாம் அவங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கான சில வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸு, கோட் வேர்ட்ஸு, கோட் நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது. போக போக வந்து நீங்கள் எது கேட்டாலும் மறுபடியும் நான் என்னோட எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், நம்ம கரெக்டாக நியாயமாக கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பேட், எல்லா நெகட்டிவ், எல்லா தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாமே மாறிடும். மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம சேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ வந்து ஓகேன்னு தான் நிறையா போடுறோம். ஓகேக்கு பதிலாக டன்னுன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட மிராக்களே வேறு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து எனக்கு கண் திருஷ்டி இருக்குது, எனக்கு நெகட்டிவ் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஒரே ப்ராப்ளமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணவங்களாம் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து கண் திருஷ்டி அப்படின்றது நிறையா பேருக்கு வந்து செல்ஃபாகவும் இருக்கும், அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க கட் ரிலீஸ் ஆஃப், OFF, அது வந்து அந்த அவங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிலீஃப் ஆஃப், கட் ரிலீஸ் ஆஃப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது அகெயின் நம்ம வந்து நோட்டில் எழுதலாம், இல்லைனா வந்து பெய்லீஃபில் எழுதலாம், வாட்டர் தெரப்பியில் பண்ணலாம். ஸோ வந்து அதே மாதிரி அவங்க வந்துட்டு வீட்டில் சாம்பிராணி போடும்போது அந்த பிரியாணி இலை, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பிரியாணி இலை வந்து அந்த ஓட்டை கிளிகள் இல்லாத இலையாக பார்த்தா நம்ம எழுதி எரிப்போம். அதே அந்த இலைக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல். ஒரு விஷயம் பண்ணும்போது சுத்தமாக நீட்டாக பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒரு பேக்கெட் ஆஃப் இது வாங்கும்போது அதில் பாதிக்கு பாதி வந்து கிழிஞ்சது அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ நான் என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, அதெல்லாம் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. ஸோ நம்ம சாம்பிராணி காட்டும் போது அந்த பிரியாணி இலையெல்லாம் தூள் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அதோடு சேர்த்து இந்த பிரியாணி இலை, ஒரு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக காட்டும் போது அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அதை நம்ம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளிக்கிழமை அப்படி தான் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாம்பிராணி போடும்போது நமக்கு டெய்லி போடணுன்ற ஒரு இது வரும். அண்ட் வீடு எப்போவுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இப்போ ஒரு சில ஆஃபீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு இருப்பாங்க, நிறைய இடத்துல ரிசப்ஷன்லாம் அது மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கும் மேனிஃபெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, இது வந்து ஒரு கந்திருஷ்டிக்கான ஒரு பரிகாரம். ஸோ கந்திருஷ்டி நம்ம சொன்ன மாதிரி வாட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் நம்ம வாட்டர் வைக்கிறோன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து அதில் இறங்கும். ஸோ அதனாலே வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து தூங்கும்போது நம்ம தலைக்கு பக்கத்துலேயே நம்ம தண்ணியை திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது நம்ம ஒரு எண்ணத்தில் இருப்போம், இங்கே ஒருத்தங்க எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லாரோட எனர்ஜியுமே அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணியை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் தூங்குவேன். அதாவது தூங்கும்போது தண்ணி பக்கத்தில் வச்சுக்கூடாது, ரொம்ப கிட்ட வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், என் பக்கத்தில் என் கிட்ஸ் ஒன்று இருக்கும், வீட்டில் அவங்க ஒன்று இருக்கு, எல்லாத்தோட இதுவுமே அந்த தண்ணி எனர்ஜி அது உள் வாங்கும். ஏன்னா தண்ணிக்கு அந்த பவர் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் தூரமாகவே வாட்டர் வந்து வச்சிடுவேன். ஸோ அதே மாதிரி அந்த லெமன் நம்ம போடுறதுல வந்து வெட்டி வேரோட சேர்த்து போடலாம். வெட்டி வேர் உள்ளே போட்டுட்டு அதில் வந்துட்டு அந்த லெமன் வந்து சேர்த்து போடும்போது இன்னும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். வீட்லேயும் அதை ட்ரை பண்ணலாம், வீட்லேயும் வைக்கலாம். அடுத்து இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறது தான். அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆனதால் மீதி அவங்க நம்பிக்கையே ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஸ்விட்ச் வேர்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அப்படி சொல்லலாம், இல்லை ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் நவ் அப்படின்ற வேர்ட் போடலாம். உடனே வெளியே போகலாம். ஆமாம், நான் வந்து ஏற்கனவே சொல்கிறேன், நவ், டன், கவுண்ட் இதுக்கெல்லாம் பவர் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு இதே தான் எழுதணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக டென்ஷன் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து பண்ணலாம், யாராக இருந்தாலுமே பண்ணலாம். ஸோ இதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கோர்வையாக ஒரு 3 வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டை அவங்க ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். முக்கியமாக மெடிடேஷன் தான். மெடிடேட் பண்ணாலே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதுலேயுமே ஃப்ளவர் மெடிசன்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ நம்ம ஃப்ளவர் மெடிசன்னே ஒரு இது தனியாக
பார்க்கலாம் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் என்னென்ன ஒரு பிரச்சனை தனி ப்ராப்ளம். என்னென்ன ஆமா இருக்கு, ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் இருக்கு, ஹெல்த் இஷ்யூக்கு இருக்கு, பண வரவுக்கு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஓகே ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம அடுத்த கண்டென்ட்ல பார்ப்போம். Sure. சரி, அடுத்து வந்து நிறைய பேரோட கனவு வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், வாடகை வீட்டுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது. சொந்த வீடு வாங்க என்னோட வருமானம் குறையா இருக்கு, ஆனா வீடு வாங்குற வசதி இல்லை, இவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வருமானம் குறைவா இருக்கு அப்படின்னும் போது அவங்க வருமானத்துக்கு ஏற்ற ஒரு வீடு அவங்களால வாங்க முடியும். ஸோ நான் எப்பவுமே சொல்றது அதான், நம்மளுடைய லிமிட்டை தாண்டி நம்ம யூனிவர்ஸ் கிட்டயும் கேட்கக்கூடாது. கேட்டாலும் நடக்காது. அப்புறம் சும்மா நான் கேட்டேன் கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சிங்கிள் பெட்ரூமோ இல்லை ஒரு காம்பேக்டா டபுள் பெட்ரூமோ ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரியான ஒரு வீடை அவங்க விசுவலைசேஷன் பண்ணிட்டு அவங்க கட்டுறாங்களோ இல்லை வாங்குறாங்களோ, அந்த வீட்டுடைய கலர் உட்பட, அந்த வீட்டுடைய வெளி அமைப்பு உட்பட, அந்த டைல்ஸ் உட்பட எப்படிலாம் இருக்கணுமோ எல்லாத்தையும் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அது பண்ணாதான் நடக்கும். அது அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு அதே மாதிரி வீடு கிடைக்கும். ஸோ வந்து பிரிங் நியூ ஹவுஸ் நவ் அப்படின்ற வேர்டெல்லாம் வந்து போடலாம். நானே எழுதியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எழுதும் போது என்னடா நம்ம இப்பதானே கேட்டோம், எப்படி இதுக்கான ஒரு யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க இங்க இந்த ஒரு வீடு இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிப்போம் சொல்லும் போது, நான்லாம் எங்க வாங்குறது, அதுதான் அப்படிதான் சொல்லுவோம். இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நியூஸ் வரும்போது இது யூனிவர்ஸ் வந்து தானா அவங்க வந்து பேச மாட்டாங்க, இப்படி யார்கிட்டயாவது தான் நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அது வரும்போது சரி சரி வா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கான வழி திரும்ப அடுத்து பேங்க் லோனு, அந்த பேங்க் லோன் கட்டுறதுக்கான ப்ராசஸ்க்கு ஒரு வேலை, ஒரு வருமானம், இது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான வீடு கேட்கணும். பிரிங் ஹோம் நவ் கேட்கலாம், பிரிங் நியூ ஹோம் நவ் கேட்கலாம். இது இந்த மாதிரி கேட்கும் போது கண்டிப்பாக நடக்கும். இப்போ கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குல்ல, சரியாக பேச முடியாதது, இதெல்லாம் வந்து பேச முடியாமல் விட்டு போனது, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் சரி பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்னா நீங்கள் கேட்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அந்த மாதிரி. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுகெதர் டிவைன் லவ், இந்த வேர்டு தான் ஒரு தாரக மந்திரம் மாதிரி. ஸோ டுகெதர் டிவைன் லவ். ஸோ இது வந்து சொல்லும் போதே ஃபேஸ் பிரைட் ஆகுது. ஸோ டுகெதர் டிவைன் லவ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை நம்ம வந்து ரெகுலராக எழுதலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், வாட்டர் தெரப்பி பண்ணலாம். வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளோட பேருக்கு அந்த தண்ணி அவங்கள குடிக்க வைக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்களே கேட்பாங்க, என்ன இப்போ தான் இவ்வளோ திட்டினாரு, இதை நான் பண்ணேன், என்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி அது. ஸோ ஈவன் நம்ம வெட்டி வேர் பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிட்டு எந்த பர்சன் நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, நியாயமான பர்சன், நம்ம கடுகு போட்டு எரிக்கிறோம் அப்படின்னா வேற லெவல் அது பரிகாரம். அது வந்து ஈஸியாக நம்ம எந்த பர்சனை வேணால் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். அதை சொல்லாமா கடுகு பிடிக்கிறது, அதுதான் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணிட்டு கடுகு அதில் போட்டு நம்ம எரிக்கும் போது நம்ம கரெக்டான பேருக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வந்து நம்ம ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இது நிஜமாவே ட்ரை பண்ணலாம் எல்லாரும். இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லும் போது அவங்க பிரச்சனைக்காக நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு பிரச்சனைக்கு, இப்போ எங்கள் அம்மா சரியாகணும், என் குழந்தை சரியாகணும், எங்களோட மனைவி சரியாகணும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த கிரபவாய் கோட் அப்படின்றலாம் சில சப்ஜெக்ட் வந்து இருக்குது. இப்போ என்ன அதான் இப்போ என்னன்னா நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நமக்கு நம்மளா பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்போ அதுதான் சொல்கிறேன், என் கிளைண்ட்டுக்குமே நான் வந்து வரும்போது நான் இது பண்ணுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது சொல்கிறேன், நீங்கள் அது பண்ணுங்க, உங்களுக்கு நடக்கும், அப்படி தான் நான் வந்து சொல்கிறது. இப்போ கிரபவாய் கோட் அப்படின்றது என்னென்னா இன்னொருத்தங்களுக்காக நம்ம பண்ண முடியும். இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அப்ராடில் இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை இல்லாத அம்மாக்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களாம் அவங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கான சில வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸு, கோட் வேர்ட்ஸு, கோட் நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பேசலாம். ஸோ அதே மாதிரி அது வந்து அவங்க வந்து பண்ணலாம் இன்னொருத்தங்கள. இப்போ அது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் ட்ரிங்க்லேருந்து வெளியே வரணும், அதுக்கெலாம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கும் வந்து இருக்குது. அது அடுத்த ஒரு பதிவில் ஸோ நம்ம வந்து அது பேசலாம். இப்போ சில பேர் வந்து இப்போ பணம் வர்றது, கடன் தீர்றது, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, நினச்ச காரியம் எனக்கு சீக்கிரமாக அட்டெம்ப்ட் வரணும் அப்படின்னா நான் என்ன ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம யூனிவர்ஸை சரண்டர் ஆகிட்டாலே நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம
ஆரம்ப காலத்துல தான் அப்படி உட்காந்து மெடிடேட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இப்போலாம் வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம். இது வந்தா நல்லா அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும். அது ஒரு சாரி விஷயமா இருக்கும். இல்ல சாப்பிடுற விஷயமா இருக்கும். இல்ல பெருசா ஒரு ஃபண்ட் விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சும்மா நம்ம நினைச்சாலே போதும். அதுக்கான விஷயம் நடக்கும். ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் இவ்வளோ ப்ராசஸ். ஸ்டார்ட்டிங் வந்து இப்ப எல்லாத்துக்குமே அப்படித்தானே. ஆரம்பத்துல நம்ம ரொம்ப போக மெனக்கெடுவோம்ல. என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். போக போக வந்து நீங்க எது கேட்டாலும் மறுபடியும் நான் என்னோட எல்லாத்துலயும் சொல்றது அதான். நம்ம கரெக்ட்டா நியாயமா கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதனால இப்போலாம் வந்து நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நடக்கும். அது கிடைக்கும். நான் சொன்னேன்னா தெரியல. என்னோட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்னா அவங்க ஆமா ஆமா சொன்னீங்க. அவங்க ஒரு பர்ஃபிக்கு ஆசைப்பட்டாங்க. கேட்டாங்க. ஸோ பர்ஃபி அவங்கள தேடி ட்ரெயின்ல இருக்கும்போது பர்ஃபி ட்ரெயின்ல சாப்பிடணும் இருக்கும்போது ஆசைப்பட்டாங்க வந்தது. சொன்னீங்க. அந்த மாதிரி அவங்களோட ஏஜுக்கு அந்த பர்ஃபின்றது வந்து நார்மல் ஒரு விஷயம். ஆனா நினைக்கும்போது கிடைக்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நினைக்கும்போது கிடைக்கிறது தான் பெருசே. ஸோ அந்த மாதிரி இது நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சாலே கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு பிசினஸ்ல இப்போ நம்ம அன்னைக்கு தேவைக்கு நமக்கு ஒரு 1 லேக் வேணும், 2 லேக் வேணும். நம்ம நினைச்சாலே கிடைக்கும். ஆ அது அதான் சொல்றேனே, அது யூனிவர்ஸ்குள்ள போனோம் அப்படின்னாலே அது ரொம்ப அழகா இருக்கும். லைஃபே ரொம்ப அழகா மாறிடும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பேட், எல்லா நெகட்டிவ், எல்லா தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாமே மாறிடும். ரொம்ப புதுசா இருப்போம். ரொம்ப அழகா பேசுவோம். ஸோ இதுக்காக எதுவும் சுவிட்ச் வேர்ட்லாம் ட்ரை பண்ண தேவையில்ல. ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டன் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். டன் 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 அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நினைச்சது நடக்கிறதுக்கு. நினைச்சது நடக்கிறதுக்கு நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ வந்து ஓகே ஓகே ஓகேன்னு தான் நிறையா போடுறோம். ஓகேக்கு பதிலாக டன்னுன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட மிராக்கிளே வேறு மாதிரி இருக்கும். ஸோ டன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து பெரிய பவர் இருக்குது. ஸோ அதனால டன் 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 அப்படின்னு நம்ம ஐஃபன் போட்டு டன் ஐஃபன் டன் ஐஃபன் டன் அதை நம்ம எழுதலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், வாட்டரில் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எரிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் மொபைல் யூசர்ஸ் எல்லாருமே வந்து டன்னுன்ற வேர்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற மிராக்களை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேக்கு பதில் டன்னு போனேன். இப்போ நான்லாம் நிறையா டன் தான் யூஸ் பண்ணுவேன். நிறையா இல்லை டன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே நீ நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். வீடு கிடைக்கிறதுக்கு, பிரச்சனை சரியாகிறதுக்கு, அப்புறம் புது புது டெக்னிக்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய டெக்னிக் பற்றி நம்ம ஷுவர் நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய கடல். நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.